முதலில் கோதுமை அரைத்த கோதுமை மாவு, இட்லி மாவு அதாவது தோசை மாவு. இது உங்கள் தேவைக்கேற்றபடி. தேவைக்கேற்ற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு தேவைக்கேற்ற அளவு, கொத்தமல்லி தழை, சீரகம் சுவைக்கேற்ற அளவு, சிறிது பெருங்காயத்தூள், சிறிது சுவைக்கேற்ற சாம்பார் தூள். இது எல்லாற்றையும் கலக்க வேண்டும். நன்றாக கலந்து ரெடி. இன்ஸ்டன்ட் கோதுமை ரெசிபி செய்யறதுக்கு பொரிப்பதற்கு ஏற்ற கொஞ்சம் எண்ணெய் ஊற்றவும். மாவை கொஞ்சம் கொஞ்சமா நன்றாக பொரித்து எடுக்கணும். எண்ணெயில் பொன்னிறமாக பொரித்து வைத்தால் கோதுமை பக்கோடா ரெடி.